உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உயர் பதவியில் இருப்பவர்கள் ஹோம்வொர்க் செய்வதில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு வேதனை தெரிவித்துள்ளார். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களை எடுத்துக்கொண்டால் கூட யாரும் அதற்காக அதிகமாக ஹோம்வொர்க் செய்வதில்லை. ஆனால் எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் 2018-19 என்று நினைக்கின்றேன், சமூகத்துறையில் என்னை பேச வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் பணித்த போது என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், நாம் பேசுகின்ற போது எதிரி எடுத்து வைக்கின்ற வாதங்களுக்கு எப்படி நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் எனக்கு தொடர்ந்து பயிற்சி வகுப்பை நடத்திய ஆசிரியர் அருமையின் தீபக் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இது நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருக்கும் நான் எடுத்து சொல்லுகின்ற ஒரு கூற்று. என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, உழைத்தால்தான் உயர்வு. சென்னை தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் கல்லூரி நிர்வாகமும் MRF அறக்கட்டளையும் இணைந்து 45,000 சதுர அடியில் 30 கோடி ரூபாய் செலவில் புத்தாக்க பூங்காவை அமைத்துள்ளது. இந்த பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொறியியல் கல்லூரிகளில் மட்டும் ஸ்டார்ட் அப் புத்தாக்க பூங்காக்கள் திறக்கப்பட்ட நிலையில் முதல் முறையாக கலை அறிவியல் கல்லூரியில் புத்தாக்க பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசு வெளியிட்ட 2022ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் ஸ்டார்ட் அப் TN நிறுவனம் இந்திய அளவில் முதல் இடம் பிடித்து சிறந்த செயற்பாட்டாளர் என்ற விருதினை பெற்றுள்ளதாக கூறினார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.